பிரியமானவர்களே, ஏன் சோர்ந்திருக்கிறீங்க? ஏன் முகம் வாடலாக இருக்குது? ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குதா? குடும்பத்தாரே மறந்துட்டாங்கங்க, ஃப்ரெண்டெல்லாம் மறந்துட்டாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் உதவி செய்வானி பார்த்த மறந்துட்டாங்க. அப்படி கலங்குறீங்களா? நீங்கள் யார் கூட நடக்கிறீங்க? சொந்தக்காரங்க கூடயா, நண்பர்கள் கூடயா? இயேசுவோட தானே நடக்கிறீங்க. அவர் உங்களை மறந்தாரா? அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏசாயா 44:21, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் மகனே, என் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யார் மறந்தானே? அவங்க மனுஷங்க தானே. அவங்க சுபாவம் அப்படிதான், மறந்து போவாங்க. செய்த நன்மை கூட மறந்துடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் எப்படி உன்னை மறக்க முடியும்? நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அது போதும் நம்மளுக்கு. இயேசு வானத்தின் பூமி உண்டாக்கினவர், சர்வலோகத்தின் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாருல. இதை விட என்ன பாக்கிய வேணும்? சேரப் கலங்காதங்க. யார் மறந்தா என்ன? யார் விலகி போனா என்ன? இயேசு கூட இருக்கிறார். அவர் கையை பிடித்து கொண்டு நடங்க. ஆண்டவரே, என்னை மறக்காத தேவன், என் கூட இருக்கிற தேவன், நீர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் உங்களை மறக்காம இருக்கிறதுக்கு உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். உள்ளங்கையில, அந்த கையில தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், காயத்தை ஏற்றுக்கொண்டார் சிலுவையில. அந்த காயத்துக்கு நடுவில் உங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், எப்படி உன்னை மறப்பேன்னு சொல்றார். அதனால பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே. யார் மறந்து உங்களை விட்டு விலகினாலும் மறக்காத ஒரு நேசர் உங்களுக்கு இருக்கிறார். அவருடைய கையில வரைந்து வைத்திருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியவான், பாக்கியவது இல்லை. இயேசுவே, என்னை மறக்காமல் இருக்கிற நேசரே, உமக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்களேன். யார் என்னை மறந்தா என்ன? நீங்க என்னை மறக்காம இருக்கிறீங்களே, அது எனக்கு போதும் ஆண்டவரே. எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நீர் என் கூட இருக்கிறீர், அது எனக்கு போதும்பா. சந்தோஷமா சொல்லுங்க. தகப்பனே, யார் மறந்தா என்ன? யார் என்னை விட்டு விலகி போனா என்ன? நீர் என்னை மறக்காத என் நேசர், என்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். மறக்காமல் என்னை நினைவில் வைத்து என்னை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும். உம்மை கையை பிடித்து கொண்ட நாள் வாழ்நாள் முழுவதும் நடப்பேன். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.